ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்கறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரிச்சு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் அதை செய்யணும். அப்பதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமா உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க. இதை செய்யுங்க. இது முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சா அதே மாதிரி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கோ, ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க. இந்த ராகு கேது தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த திருமாலுக்குள்ள இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும், உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணணும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கணும்? பொதுவாக அந்த கன்னி ராசி பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்ட ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடகத்துல இருக்க பூச நட்சத்திரக்காரவங்க தனிமைப்படுத்தப்பட்ட நட்சத்திரமோ, அதே மாதிரி பொதுவாக ராசியில தனித்து விடப்பட்ட ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போ அதிகமான தனிமையில் இருப்பாங்க, இல்லை அதிகமாக தனித்து விடப்பட்டவங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னினா லவ் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, பிளே பாயா இருப்பாங்க அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நிறைய பேர் பிளே பாயா இருப்பாங்க. ஆனால் லவ் ஃபீலியர் அதிகமாக இருக்குது யாருன்னா கன்னி தான். கன்னிக்கு லவ்க்கு செட்டே ஆகாது. நிறைய பேர் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்களேன், கன்னி ராசி நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் லவ்க்கு செட்டே ஆகாது. அதிகமான லவ் ஃபெயிலியர் யாருக்கு நடக்கும்னா கன்னி ராசிக்கு தான். கன்னி ராசிக்கு கும்பராசிக்கு தான் அதிகமான லவ் ஃபெயிலியர் நடக்கும். ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கன்னினால ஒரு பின்பம் வச்சிருந்தாங்க, கன்னினாலே லவ் மேரேஜ் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகுறது கன்னி ராசி தான். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்காரு. லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல ராசிநாதன் நல்லா இருக்காரு. அது வந்து சந்திரனோட வீடா இருந்தா கூட உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இப்போ 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல புதன் இருக்கிறாரா, அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் லாபங்கள் உண்டு. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான், அவரும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு பெனிஃபிட் உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் தான் கல்விக்காரகன். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல மாதம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாசம் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும், கண்டிப்பா ஜாப் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துல புதன், உங்க ராசிநாதன் புதன் தான், கல்வி கிரகம் புதன் தான். அப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதோட முக்கியமான விஷயம், இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைய சொல்ற இடம். அந்த இடத்த யார் பாக்குறாங்க? ஒரு ராசிநாதனையும் 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இது ஒரு காரணம். இது இல்லாம 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. அவர் எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு. கண்ட சனி தான், ஆனா ராசியை பாக்குறாரு. அப்ப 5ஆம் வீட்டு அதிபதியே ராசியை பாக்குறாரு. உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல குழந்தையே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இந்த மாசம் அது சக்சஸ் ஆகும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் போறேன், ரொம்ப நாளா 10 வருஷமாச்சு எனக்கு குழந்தை இல்லை, ஏதாவது ட்ரீட்மெண்ட் போலாம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் போங்க. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் குழந்தை விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பூர்வீகத்தில் உள்ள சொத்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் தான் பூர்வீகமே சொல்றாரு. அப்ப 5ஆம் இடத்த உங்க ராசிநாதனும் பாக்குறாரு, 5ஆம் அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப பூர்வீகத்துல கிடைக்கக்கூடிய சொத்து கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் உண்டு. அப்ப குழந்தை கிடைச்சாலுமே ப்ரொமோஷன் தான். அப்பா அம்மா ஆகுறது ஒரு ப்ரொமோஷன், தாத்தா பாட்டி ஆகுறது ஒரு ப்ரொமோஷன். அப்ப அது ஒரு ப்ரொமோஷன் உண்டு. தொழிலையும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் உண்டு, ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, இல்லைன்னா ஒரு இன்சென்டிவ் உண்டு. ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றம் ஒன்று கிடைக்கும் இந்த மாதத்துல. நீங்களே சொல்லுவீங்க, நிறைய பேர் ஜூலை மாதத்துல கன்னிராசிக்காரன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இந்த மாசம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இப்ப இந்த கன்னிராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். அவரு போய் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தான். நான் சொன்ன மாதிரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்குன்னு சொன்னதுக்கு 1வது ரீசன் இதுவும் தான். ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பணத்தை கொடுக்கறவர் சுக்கிரன். அவர் போய் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதி இருக்கிறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியும் அங்கே போய் இருக்கிறார். கண்டிப்பா பண விஷயத்துல நான் சொன்ன பெனிஃபிட் உண்டு. அப்பா மூலியமாவும் அந்த பண வரவு உண்டு. அப்பா மூலியமா பண வரவா இருந்தாலும் சரி, சொத்து ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி பண்றது, இதான் வந்து அப்பா மூலியமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அப்பா மகன் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னா இப்ப பண்ணலாம். அப்படி பண்ணா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால மனைவி மூலியமா ஒரு லக்கு உண்டு இந்த மாதம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கான்னு கேட்கும் போது நிறைய பேர் வந்து எனக்கு லக்கு இருக்கா, எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் அதிர்ஷ்டம்னா 5ஆம் இடத்த இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அதிர்ஷ்டத்துக்கு 8ஆம் இடம், திடீர் அதிர்ஷ்டத்துக்கு 8ஆம் இடம். வாழ்க்கையில நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உள்ள அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதியே வரார்.
அப்போ சுக்கிரனே வராரா அந்த வீட்டு அதிபதி. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் கன்னி ராசிக்கு இந்த மாதம். அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நான் சொன்னேன் குழந்தை விஷயம் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், குழந்தை கிடைக்குன்னு இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்குன்னு இருக்கேன், சொத்து கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன், பூர்வீக சொத்து கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன், வருமானம் உண்டு, வேலை பார்க்குறதுல இன்சென்டிவ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது கன்னி ராசிக்காரவங்களுக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது இவங்க எதை நினச்சி பயப்படுவாங்கன்னா கண்ட சனி, 10ஆம் இடத்துல குரு, இது ரெண்டையும் நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்போது அதை நினச்சி பயப்படக்கூடாது. சரி, இப்போ அடுத்து 6ஆம் இடம் ராகு. 6ஆம் இடத்துல ராகு வரலாமான்னா வரலாம். உபஜய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், 6ஆம் இடத்துல ராகு வரலாம். ராகு வரனால 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால கோர்ட்டு கேஸ் எது நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ சால்வ் ஆயிரும். கடன் எங்கேயாவது இருந்துச்சுன்னா இந்த கடன் குறையும். எங்காவது உங்களுக்கு எதிரி கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்போ அது சால்வ் ஆகும். எதிரியை வந்து இல்லாமல் போயிடுவாங்க. எதிரியே இல்லைன்னு சொல்றது 6ஆம் இடத்துல. ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அது இப்போ சால்வ் ஆகும். இவ்வளோ விஷயத்த பாசிட்டிவ் இந்த ராகு கொடுக்குறாரு. சரி, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது ஒரு வெற்றி ஸ்தானம். 11ஆம் இடமும் வெற்றி ஸ்தானம். 11ஆம் இடத்துல ஒரு ராசிநாதன் போயிருக்கிறாரு, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ், ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் முயற்சி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். சரி, அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி. இது கண்ட சனி தான். ஆமாம், அதாவது உடல்நிலையை மட்டும் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த சனினால பெரிய பாதிப்பு கிடையாது. உடல்நிலை மட்டும் கவனமாக இருந்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியோட உடல்நிலை கவனமாக இருக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனோட உடல்நிலை கவனமாக இருக்கணும். ஏன்னா இது 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா கலத்திரம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவனை சொல்றது. சனினா நோயாளின்னு சொல்றது. அப்போ அந்த இடத்துல சனி இருக்கும் போது கணவனாக இருந்தால் மனைவியை பாதிக்கும், மனைவி இருந்தால் கணவனுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு உண்டு. ஸோ அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் என்னன்னா 10ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. 10ல் சூரியன் இருக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்க அரசு துறையில வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ இந்த மாதம் நடக்கும். அரசியலில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் நடக்கும். இல்லைன்னா அரசியல் ஏதாவது பதவி கிடைக்குதுன்னா இந்த மாதம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, குருவும் இருக்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தை வேற பார்க்க போறாங்க. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். இது இல்லாமல் 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 12ல் கேது இருந்தால் அதிகமான சுற்றுலா போவீங்க, அதிகமான டிராவல் பண்ணுவீங்க, டிராவல் பண்ணுறது மாதிரி வரும். 12ல் செவ்வாயும் இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லவர் கிடையாது. இவர் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி. கன்னிராசிக்கு நம்பர் 1 எனிமி யாருன்னா செவ்வாய் தான். 12ல் போய் மறையிறது நல்லது. ஸோ அதனால இந்த மாதம் சனி ராசிக்கு இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண சக்ஸஸ் ஆவீங்க. நெகட்டிவ் நான் சொன்ன மாதிரி உடல்நிலையில கவனமாக இருக்கணும். நீங்களும் சரி, உங்கள் மனைவியும் சரி, இல்லை ஹஸ்பண்ட், அதாவது லைஃப் பார்ட்னர், உடல்நிலையில கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது தூக்கம் குறையும். தூக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடல்நிலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சக்ஸஸ் உண்டு. ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.